அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அது மட்டும் இல்லாம பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த கட்ட வேலையை நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அடுத்த கன்டென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து நேத்து ஏடிஎம்கேயோட அந்த தேர்தல் அறிக்கைய வந்து குடுத்துருக்காங்க. முழுசா குடுக்கல, பிட்டு பிட்டா குடுக்குறாங்க. நம்ம ஷார்ட்ஸ் போடுற மாரி அவங்க இந்த வாட்டி பிட்டு பிட்டா குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டா அப்பாடியோ! அப்படின்ற மாரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே வரும். கிட்டத்தட்ட ஆண்கள், பெண்கள் எல்லாரையுமே கவர் பண்ற மாரியான அந்த இதுதான் அறிக்கைய தான் வந்து நேத்து குடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது அத கேட்கும்போதே நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அது மட்டும் இல்லாம இலவசங்கள் நாட்ட நாசமாக்கிருச்சு. நாட்ட கெடுத்து குட்டிச்சவராக்கிருச்சு. எல்லா பிஜேபியோட அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தா தான் நாம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே ரூ. 1000 குடுக்குறீங்களா? இருங்க அடிக்கிற மாரி இருக்கு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2000 பெண்களுக்கு ரூ. 2000 திட்டத்துக்கு பேரு குலவிளக்கு திட்டம். குலவிளக்கு திட்டம். கலைஞர் உரிமை தொகை திட்டம், இங்க குலவிளக்கு திட்டம். பஸ்ல பெண்கள் மட்டுமா போகணுமா? இப்ப பாருங்க ஆண்கள எப்படி கவர் பண்றேன். ஆண்களுக்கும் இலவச பேருந்து. எல்லாரும் ஏறுங்கடா வண்டியில. நாடே ஃப்ரீயா போகட்டும். இது இன்டர்நேஷனல் லெவல்ல ஐநாவே கூப்பிட்டு பாராட்டுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு அறிவிப்பா தான் இருக்கு. 3வது திட்டம். நீங்க வீடு தானே கட்டி குடுத்தீங்க. நான் நிலமும் வாங்கி வீடும் கட்டி குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நகரத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட். அதுல ரூமா குடுப்பேன். கல்யாணம் முடிச்சுட்டானா, அந்த குழந்தைக்கு அடுத்து ஒரு வீடு. அதாவது தனி குடும்பமா போயிட்டாங்கன்னா, தனியா ஒரு வீடு குடுத்துட்டா போச்சு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்த பத்தி ஏதாவது ஒண்ணு அறிவிப்பு சொல்லுங்களேன். அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, மத்திய அரசு என்ன 125 நாள் குடுக்குறது. அத நான் 150 நாளா மாத்தி காட்டுறேன். எப்படி? 150 நாளா மாத்தி காட்டுறேன் அப்படின்ற ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. எல்லாமே பழசாவே இருக்கு. எல்லாமே ஒரு அதிலயே வந்து ஒரு அடுத்த லெவலா இருக்கு. புதுசா ஏதாவது சொல்லுங்க. ஒரு 5வதா ஒண்ணு சொல்லுங்க ஐயா! அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அந்த மாரி யோசிச்சு வச்ச ஒரு திட்டமா அந்த திட்டம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை பைக் ஃப்ரீயா குடுக்குறாராம். ஃப்ரீ மீன்ஸ் மானியம். 25,000லேருந்து சம்திங் வந்து இது மானியமா குடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள யாருக்கு? பெண்களுக்கு மட்டும். ஆண்களுக்கு இல்ல. ஸோ அந்த பைக்குக்கான மானியம். இது வந்து முன்னாடி எங்க கேட்டது மாரி இருக்குல்ல. அம்மையார் அவர்கள் அறிவிச்சது தான். இப்ப அத நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலா இதில நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து எலக்ஷன் மோடுக்கு வந்துட்டாரு. இனி என்னென்ன திட்டங்கள்லாம் வரப்போதோ, எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் டாக்கிங் எல்லாம் போயிட்டுருக்கு. இதில நமக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான கொஸ்டினு, ஆல்ரெடி நீங்க தான் சொன்னீங்க. இந்த ஃப்ரீயா குடுக்குறதுனால, பஸ் எல்லாம் ஃப்ரீயா விடுறதுனால, அதாவது பெண்களுக்கு ஃப்ரீயா விடுறதுனால என்ன நடந்திருக்குன்னா வந்து, இங்க வந்து நிதி நெருக்கடி இருக்கு. கஜானா காலியாயிருச்சு. கடன் அதிகமாயிருச்சுன்ட்டு நீங்க தானே வச்சீங்க. இப்ப நீங்களே இந்த மாரி அத டபுள் ஆக்குற மாரி சொல்றீங்களே, அதுக்கு என்ன உங்களோட திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா கேட்டா, மனுஷன் சொன்னாரு பாரு ஒரு கேள்வி டப்புன்னு. டிஎம்கேக்கு அந்த நிதிய வர வைக்கிற, வேலைவாய்ப்ப உருவாக்குற அந்த ஒரு பிளான் தெரியாது. அவங்களுக்கு அந்த தகுதி இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல என்ன செய்வேன், நிதிய வந்து பெருக்குவேன். அதனால எந்த வகையிலயும் கடனா இருக்காது. அப்படி சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ வருங்காலங்கள்ல எப்படின்னு பார்ப்போம். ஒரு வேளை இவரு ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா, இதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற மாரியான எண்ணங்கள் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. எல்லாருமே அத ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க்கோட தான் பார்க்குறாங்க. ஸோ இது எடுபடுமா? அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.